வெல்கம் டு ஃபுட் லேப். வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஸ்பைசி டேங்கி சட்னியோட ரக்டா சாட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை பட்டாணி 1 கப் ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. அதை குக்கரில் மாற்றி கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, பிரிஞ்சி இலை 1 சேர்த்து பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு 3 விசில் வர குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டாணியும் கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு மத்து எடுத்து 1-2 மசிச்சு விட்டுக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் 2 பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குறேன். ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், ஜீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ மசிச்சு வச்ச சுண்டலை அது கூட தட்டி கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இப்போ நமக்கு ரகடா சாட் ரெடி. இதை க்ரீன் சட்னி, ரெட் சட்னி அண்ட் டேமரின் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு சாட் லவராக இருந்தால் இந்த சாட்டை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.